என் படம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊர்க்காரங்க, இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. தேங்க்ஸ் டு ஹரி சார். இந்த டயலாக் ஹரி சாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. This love means a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங்கு, கோஸ்டிங்கு, சிச்சுவேஷன்ஷிப், இப்பதான் சார் கத்திக்கிட்டே வரேன், ரிலேஷன்ஷிப்ல என்னமோ இருக்குமாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்க ஆரம்பிச்சேன், இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்க நிக்க வச்சு அழகு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். I love you all. ஒரு குடும்பமா எல்லாத்தையும் இங்க பார்த்து ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க.
ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்லை 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ்வை விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்க ஹார்ட் ஒரு வாட்டி பண்டில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நான் இவங்க எல்லாரையும் மேலே நான் I'll hold them. Take it, Coimbatore! Can we have all the guests on stage for a photo?